வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நம்ம 14 டே சேலஞ்சில இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, நம்பர் 10ஓட ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில எப்பயும் போல வாக்கிங் மட்டும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப டயர்டா இருந்ததால, இன்னைக்கு வந்து எக்சர்சைஸ் எதுவும் பண்ணல. ஸோ சும்மா ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டோம். ஸ்கிப்பிங் கூட பண்ணல. சும்மா லைட்டாக ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ரெஸ்ட் வேணும்னு பாடி கேட்டதுனால அதுக்கு ரெஸ்ட் விட்டாச்சு. அண்ட் வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் குடிச்சாச்சு. அண்ட் தண்ணி குடிக்கிறத நீங்கள் உட்காந்து பொறுமையாக குடிச்சிங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, அந்த தண்ணி குடித்த அந்த ஃபீலும் இருக்கும். அண்ட் தண்ணி உள்ளார நல்லா வந்து பாடி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். ஸோ தண்ணி வந்து கடகடன்னு அப்படியே ஊற்றி குடிக்கக்கூடாது. ஐ மீன் தொண்டையில் அப்படியே ஊற்றக்கூடாது. பொறுமையாக சிப் பண்ணி நம்மளோட உமிழ்நீரோட எச்சோட கலந்து உள்ளே போகணும். ஸோ அப்படி போனால் தான் அது எல்லா பார்ட்டுலேயும் அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் தூங்கிட்டுருப்பாங்க. நான் மட்டும் வெளியே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக. ஸோ சுற்றி செம்ம சவுண்ட் இருக்குங்க. கிளியும் காக்காவும் காலையிலே செம்மையாக கத்திகிட்ருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி வரைக்கும் அப்படியே கவர் பண்ணிட்டேன். அண்ட் காலையில் ரொட்டீனை திருப்பி பேக் டு நார்மல் போயிடணும். இன்றைக்கி வந்து தனியாகவே அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிடிச்சதாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ கிரேப்ஸு, ஆரஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் விட்டமின் சி இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சளி பிடிக்காது. ஸோ சீரியஸாக நம்ம வந்து ஆரஞ்சுலாம் கொடுத்தா சளி பிடிச்சிரும் அப்படின்னு தானே நினைப்போம். பட் ஆனால் சளி இருந்தாலும் நீங்கள் விட்டமின் சி அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது போக போக பேக் டு நார்மல் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து காலையில் கொஞ்சம் தர்னிய ஸ்டிக் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குது. அதுக்காக திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக 2 பேரும் வந்து கிளம்பிட்டோம். சரி ஓகே, ஒரு நாள் அப்படியே வெளியே போன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பியாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட்டு வேலையாக ஃபோன் கவர் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அண்ட் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நான் வந்து சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிருந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடச்சிது. தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன். அண்ட் சரி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயே மணி 12 ஆகிடுச்சு. தண்ணி தாகம், பசி ஒரு பக்கம் வந்து செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் கரும்பு ஜூஸ் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன். அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்குகிற வேலைலாம் இருந்தது. ஸோ தர்னிய ஸ்டிக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஒரு ட்ரீ மாதிரி அவங்கள வந்து டெக்கரேட் பண்ணணும். அதுதான் வந்து தீமாக கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேன்னு அதுக்கான பொருள்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீவ்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். நேரு ஸ்ட்ரீட் போகணுன்னா எல்லாமே கிடச்சிரும். அண்ட் மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் பேப்பர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரௌன் கலரில் ஷீட் தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ நேரு ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் அந்த சின்ன சின்ன கடையிலலாம் தேடிட்டிங்கன்னா அங்கே நிறைய கிடைக்கும். சப்போஸ் அங்கே கிடைக்கலன்னா மெட்ராஸ் பேப்பர் மார்ட்டில் கிடைக்கும். எம்ஜி ரோடில் இருக்குது. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா சாமி வந்தது. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப என் மனசுலேயே நிற்கிற ஒரு சாமி. சரின்ட்டு சாமியை ஃபர்ஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து மெட்ராஸ் மார்ட் போயிட்டேன். ஸோ மெட்ராஸ் பேப்பர் மார்ட் போகணுன்னா ஸோ அங்கே வந்து இந்த மரம் மாதிரியே உங்களுக்கு வந்து ஷீட் கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு HSL அப்படியே அந்த மரப்பட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. பிளாக்கு, ப்ளூ, பிங்க் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே திவால இருந்து ஒரு ஒரு டர்ன். ஸோ நான் ரொம்ப நாளாக இந்த ட்ரெஸ்ஸு சாரீ எடுக்கிற கடையை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அப்படியே வந்து எங்கள் மாமியாரோட பர்த்டேக்காக சாரீ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த கடைக்கு போயிட்டேன். எப்பயுமே இங்கே தான் எடுப்பேன். யூனிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் தேடினாலும் திரும்ப கிடைக்காது. அந்த கடையிலே போய் இது மாதிரி வேறு ஒன்று கொடுங்கனாலும் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து லைட் வெயிட் தான் பிடிக்கும். அதே மாதிரி பார்டர் வந்து சின்னதாக இருந்ததுன்னா பிடிக்கும். ஸோ போனதும் ஒரு 10 புடவை எடுத்து பார்த்தோம். அதில் இந்த பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்யா கூட ரீசெண்டாக இந்த பிங்க் தான் தேடிட்டு இருந்தோம். அதே கலரில் இருந்துச்சு. சரி ஓகேன்னு வாங்கிட்டேன். சப்போஸ் யாராச்சும் யூனிக்கான டிசைனாக தேடுறீங்க அண்ட் சாரியும் ப்ரைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னா இந்த ஷாப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டக்குன்னு அவங்களுக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு அப்படியே வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ லன்ச்சு டைம் ஆனதும் எனக்கு அப்படியே நம்ம சொல்வோம்ல, பசி எடுத்தால் நீ வந்து நீயாக இருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஆகிட்டேன் நான். எனக்கு சாப்பிட்ணும், ஆனால் வந்து மீல்ஸ் கிடையாது. ஸோ மீல்ஸாக இருக்கக்கூடாது, ரொட்டியாக இருக்கணும், சப்பாத்தியாக இருக்கணும், எனக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்மையாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே 1 மீலாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 2-3 ஹோட்டல் ஏறி இறங்கினேன். ஸோ எப்பயுமே மதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கிடைக்கும், ரொட்டி கிடைக்கும், சப்பாத்தி கிடைக்கும். ஆனால் சில கடையில் மட்டும்தான் கிடைக்கும்.
அப்படியே ஒயிட் டவுன் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. அண்ட் எங்கே போனாலும் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு 1 மணிக்கெலாம் கரெக்டாக பசி எடுக்க வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் தண்ணி மட்டும் குடித்து வயிறை கொஞ்சம் ஃபில் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே ஓகேன்ட்டு அப்படியே நாங்கள் வந்து 2-3 ஸ்ட்ரீட் அப்படியே ரவுண்ட் அடித்தோம். அண்ட் ஒயிட் டவுன் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் மண்டை ஒரு பக்கம், தலை வேற ஒரு பக்கம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃபுட் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு டென்ஷனாக வேறு ஆகிட்டேன் நான். ஏன்னா இந்த மாதிரி டைமில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே போகவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி வந்து நான் அதை அவாய்ட் பண்ணவே முடியல. ஏன்னா தன்யாவுக்கு வந்து மண்டே நான் வந்து அவளை வந்து இட்டுட்டு போகணும். அண்ட் சண்டே வந்து அவங்கள வந்து நான் டெக்கரேட் பண்ணி கொடுக்கணும், ஃபோட்டோஸ் அனுப்பணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ணவே முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே போனனாலே கண்டிப்பாக நமக்கு பசி எடுக்குங்க. அந்த டைமில் நீங்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். இளநீர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். அதை விட முக்கியமாக உங்கள் ஸ்கின் செம்ம க்ளோவாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு 2-3 தடவையாச்சும் நீங்கள் இளநீர் குடிங்க. அந்த இளநீரோட கற்றாழை போட்டு குடிச்சிங்கன்னா இன்னுமே செம்ம க்ளோவாக இருப்பீங்க, ரொம்ப யங்காக இருப்பீங்க. பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீட்டான பாடினா ட்ரை பண்ணுங்கள், கூலான பாடினா ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ஹோட்டலில் போய் உள்ளே போய் உட்காந்துட்டு இங்கே ரொட்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன். ஆனால் அங்கே போய் கேட்டதுக்கப்புறம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு அங்கே இருந்து வேறு ஒரு ஹோட்டல் போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு சிக்கன் பாபிக்யூ ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட்டர் ஆயில் எதுவுமே இல்லாமல் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பிரதரும் செம்மையாக அதே மாதிரி நல்லா ட்ரையாக எடுத்து வந்தாங்க. சரி ஓகே, நான் வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டேன்னா உனக்கும் அந்த கிரேவிங்ஸ் வந்துடும் சொல்லிட்டு 2 பேருமே ரொட்டி தான் சாப்பிட்டோம். ரொட்டி அண்ட் சிக்கன். அது கூட வந்து மைனஸ் நான் தொட்டுக்கவே இல்லை, மின்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு அதை வந்து கவர் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு பாட் வாங்கணும். இந்த பாட்டுக்குள்ளே தான் தன்யா வந்து நிற்க வைக்கணும். ஸோ அதுக்காக நல்லா பெரிய பாட்டாக ஒன்று பார்த்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ரோட்லேயே வந்து மெட்ராஸ் பேப்பர் மார்ட்டுக்கு அப்படியே கொஞ்சம் 2-3 கடை தள்ளி ஒரு பிளாஸ்டிக் கடை இருக்கும், அங்கே கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வாட்டர்மெலான் மட்டும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் டு திரும்ப அந்த மரத்தில் ஃப்ரூட்ஸ்லாம் தொங்க வைக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு அதெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து பொட்டானிக்கல் கார்டனில் இப்போ வந்து ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில். 3 நாளைக்கு இருக்குது, சாட்டர்டே சண்டே வரைக்கும் இருக்குது. சப்போஸ் யாருக்காச்சும் பிளான்ட்லாம் வாங்கி வளர்க்குறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ போய் பாருங்கள். நல்லாவே இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா செடிலாம் நிறையா வைக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்டாலில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அண்ட் விலையும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்டாலும் இருக்குது. ஸோ ஸ்டால்னால் அங்கே வந்து செடிலாம் போட்டு விற்கிற இடமும் இருக்குது. நீங்கள் 2 இடத்துலையும் எங்கே வேணால் போய் பாருங்கள். அண்ட் வாழைக்கன்று, பலாக்கன்று, இந்த மாதிரி நிறையா வந்து மரம் கன்றுங்களும் விற்கிது. அண்ட் ஃபார்ம் ஒர்க்ஸ் தேவையான பொருள் எல்லாமே இந்த ஃப்ளவர் ஷோவில் இருக்குது. ஸோ யாராச்சும் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா போய் பாருங்கள். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா போய் பாருங்கள். நாங்கள் வந்து பேக் சைடில் தான் போனோம். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் இன்னும் ஓப்பனே பண்ணவே இல்லைன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் பேக் சைடில் இருக்க கேட் வழியாக ஃபர்ஸ்ட் உள்ளே போயிட்டோம். நிறையா ஸ்டால்லாம் இருந்தது. நான் வந்து இந்த மினிச்சர் அந்த செடிலாம் பார்த்தேன். ஸோ குட்டி குட்டியாக இருக்கும்ல, என்ன சொல்லுவாங்க, இந்த கள்ளி செடி வகைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குட்டிக்கோண்டு ஒன்றே வந்து 350 ருபீஸ் சொன்னாங்க. சரின்ட்டு நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். இங்கே நிறைய காம்படிஷன்லாம் நடக்கும், ரங்கோலி காம்படிஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோலம்லாம் போடுறது, பூவால் பருப்பு வகையெல்லாம் போடுவாங்க. அங்கே எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அண்ட் சென்டர் ஆஃப் த பொட்டானிக்கல் கார்டன் இது தான். ஸோ அங்கே 2 மாடு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சென்டர். ஸோ 4 பக்கம் 4 வழி இருக்கும். ஸோ இதுதான். காலேஜ் படிக்கும்போது பாதி நேரம் இல்லை, 3/4 நாட்கள் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். இந்த கார்டனுக்குள்ளே போனாலே நிறைய மெமரிஸ்லாம் இருக்கும். ஸோ சாப்பாடு டப்பாவை சாப்பிட்டுட்டு கழுவி கவுத்திட்டு இங்கே தான் வந்து கண்ணாமூச்சே விளையாடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸில் இதுவும் ஒன்று. ஸோ இங்கே தான் ஆல்மோஸ்ட் பாதி நேரம் இங்கே தான் இருப்போம். அண்ட் உள்ளே அதுக்கப்புறம் வந்து சிஎம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போய் பார்த்தோன்னா சூப்பராக ஒரு நந்தி ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அவங்க அப்போ தான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைட் வந்தாங்க. அப்படியே வந்து நாங்கள் உள்ளார வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த 90 கிட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ சுமார் ஒரு 93ல் பிறந்த பேட்சஸ் இருக்க எல்லாரோட ஸ்கூல் ஃபேவரட்டான ஒரு சிஎம்னா ஸோ இவர் தான். ஏன்னா மழை பெஞ்ச உடனே லீவு தான், செம்ம
செம்ம ஜாலியாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சனும் கூட இவர். ஸோ பக்கத்தில் போய் நின்று நாங்கள் ரொம்ப நாளாக ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கோம். கடைசி வரைக்கும் இன்னும் போகவே இல்லை. சீக்கிரமாக அது வந்து எடுக்கணும். அண்ட் உள்ளே கொஞ்சம் கேப் இருந்தது. அப்போ தான் வந்துட்டு உள்ளே போனாங்க. அதனால நாங்கள் அப்படியே உள்ளார போயிட்டு அங்கே வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் விதவிதமாக இருந்தது. ஸோ இந்த பூலாம் யாருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். இது வந்து ஐ லவ் யூ பூ. ஸோ நீங்கள் ஐ லவ் யூன்னு இதில் கவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த இதழ்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே கலர்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து ஆரஞ்சு கலர் மட்டும்தான் பார்த்துருந்தேன். இங்கே கலர் கலராக வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ளார்ஸ் டெக்கரேஷன் வச்சுருந்தாங்க. அண்ட் நந்தி ஸ்டாச்சு உண்மையாகவே செம்ம சூப்பராக இருந்தது. செம்ம அழகாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரிஜினல் பூ கிடையாது. ஸோ அது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரிஜினல் பூ தான். அப்படியே சூப்பராக சுற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இடத்துல நடக்குது, நம்ம ஊரில் நடக்குதுன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கு பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போக முடியாது. அந்த சீசன் டைமில் டக்குன்னு நம்மளால் போக முடியாதுல்ல. ஸோ பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபுட் ஸ்டால்லாம் இங்கே நிறையா போட்டிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உண்மையாகவே அவங்க வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தன்யஸ்ரீயும் கலர் கலராக எல்லா பூவையும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அவங்களும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அண்ட் இங்கேயும் பொக்கே காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ பொக்கே அரேஞ்ச்மெண்ட்டில் காம்படிஷன்ஸ் நடக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ண பொக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பூக்களுக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா என்ன? ஸோ நான் இது பின்னாடி பார்த்துட்டு அணில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முன்னாடி வந்து பார்த்தா இது கேட்டான். ஸோ கேட் மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வந்துட்டோம். இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த மியூசிக் டான்ஸ் இருக்கும். ஸோ மியூசிக் வாட்டர் டான்ஸ். ஸோ இது நைட்டில் பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். மியூசிக் ஏற்ற மாதிரி அது வந்து மேலே போயிட்டு கீழே வரும். செம்ம அழகாக இருந்துச்சு. அண்ட் அது நைட்டில் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியவே இல்லை. அண்ட் பூ தாங்க செம்ம அழகாக இருந்தது. எனக்கும் நிறையா பூச்செடி வைக்கணும்னு ஆசை. மாடியில் போயிட்டு பார்த்தா ஃபுல்லாக பூவாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஸோ நான் என்றைக்கு வீடு கட்டி என்றைக்கு நான் பூச்செடிலாம் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்குள்ளே வயசாகிடுமோன்ற ஒரு பயம் வேறு இருக்குது. அண்ட் அப்படியே உள்ளே வந்துன்னா வெஜிடபிள் கார்விங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ தர்பூசணியில் செஞ்சது அண்ட் விதவிதமான வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது. சிலதெல்லாம் நம்ம பார்க்காததாக இருந்துச்சு. பிளாக் கலரில் சில்லிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோஸ் கூட பார்த்துருப்போம். பேபி டொமேட்டோஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அந்த ஃபார்மர்ஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் அங்கே மாம்பழம் வச்சுருந்தாங்க. தன்யா வந்து எனக்கு மாம்பழம் வேணும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னீங்க இங்கே இந்த பொண்ணை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு மாம்பழம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாம்பழம்லாம் இப்போ செம்ம ரேட்டாக இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து ஆழி மண்டபம். ஸோ இதுக்கு பெரிய ஸ்டோரியே இருக்குது. நான் அங்கே போகிறேன்னா கண்டிப்பாக பார்க்கில் இருந்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் உடனே தன்யாவுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் மட்டும் ஒன்று வாங்கி கொஞ்சமாக குடிச்சிட்டு, நான் குடிக்கவே இல்லை. சரி ஓகே வேண்டாம் ஃபாஸ்டிங்லேயே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அண்ட் பொட்டானிக்கல் கார்டன் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயின் கண்டிப்பாக மஸ்ட். 10 rupees தான். அடல்ட்டுக்கு எல்லாருக்குமே 10 rupees, குழந்தைங்களுக்கெல்லாம் 5 rupees தான். ஸோ ஒரு 5 to 8 minutes ஒரு ரவுண்ட் வரும். ஸோ உண்மையாக சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு ரவுண்ட் உள்ளே போனோன்னா சுற்றி அழகாக எங்கெல்லாம் நாங்கள் வந்து உக்காந்துருப்போமோ அந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிடும். அண்ட் காலேஜ் எம்ஏ படிக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் இருப்போம். ஆல்மோஸ்ட் இந்த இடம் தான் சூப்பராக இருக்குங்க. செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். ஆனால் காலேஜில் கட் அடிச்சுட்டு போகக்கூடாது. இப்போ கேட்டிங்கன்னா காலேஜில் கட் அடிச்சுட்டு போகக்கூடாது சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு கேன்டீன் இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக கேன்டீன். இப்போ எதுவுமே இல்லை போல். ஸோ நாங்கள் வந்தே ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இதுக்குள்ளே. இப்போ அந்த இடம் இல்லவே இல்லை. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக அவுட்டோர் ஷூட் ஃபுல்லாக நான் இங்கே தான் எடுத்தோம். மேரேஜுக்கு வந்து அவுட்டோர் ஷூட் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும். ஸோ கண்ணாமூச்சி விளாட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ யாராச்சும் போனீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். ஃபோட்டோஸ்லாம் சூப்பரான எடுக்கிற லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்கும். இந்த பாத்து இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் நின்று சூப்பராக எடுக்கலாம். ஆனால் அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அங்கேயே போயிடுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் டைம் அங்கேருந்து நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா மணி 7 ஆகிடுச்சு. எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிது, லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து உடனே வந்து
கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃப்ளவர் ஷோ பார்த்திங்கன்னா 9 to 11, ஸோ 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய செடி வகைகள் வாங்கலாம். ஸோ அதே மாதிரி பூக்கள் எல்லாத்தையுமே கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் அது அப்படியே நாங்கள் வந்து ஒரு பெரிய ரவுண்டை முடிச்சுட்டு அண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸசைஸ் வீடியோஸ் நாளைக்கு கண்டிப்பாக தரேன். நிறைய பேர்கிட்ட தம்பிள்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதையும் நாளைக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அண்ட் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ஏஜோ இல்லை வெயிட்டோ தடையாக இருக்கவே இருக்காது. பிகாஸ் ஏஜ் வந்து ஒரு நம்பர் தான், வெயிட்டும் ஒரு நம்பர் தான். ஸோ நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும்னா இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாளைக்கு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை டிசிப்ளினாக டெய்லியும் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு 1 week or 2 weeksல உங்களுக்கே சில டிஃப்ரெண்ட் தெரியும். 1 monthல உங்கள் பாடி வெயிட்டில் டிஃப்ரெண்ட் தெரியும். 2 monthsல பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் 4 to 5 monthsல உங்ககிட்ட அதை நோட்டீஸ் பண்ணி கேட்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படின்னா ஸோ கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், டிசிப்ளினாக ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். நமக்கு வேணும்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களால் முடியாதுன்றத ஸோ நீங்கள் தான் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக முடியுன்றதை ஸோ முடிச்சு காட்டுங்க. ஸோ நிறைய பேரோட குரூப்பில் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ குரூப்பை பற்றி நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு பசி தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு விளாடி டைம் போகிறதே தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா சரின்ட்டு ஒரு ரவுண்ட் மட்டும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன். ஸோ போகிற வழியிலே வந்து தோசை சாப்பிட்டாங்க, நான் வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னா நமக்கு தலைவலி ரொம்ப அதிகமாகிடும். அதனால் இன்றைக்கான டே கொஞ்சம் வந்து வெளியே போன மாதிரி இருந்தது. அண்ட் ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நாளைக்கு வெயிட் என்னன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஹோல் டே செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் வெளியே போய் அன்ஹெல்தியாக போகாமல் ஸோ ஓரளவுக்கு ஹெல்த்தியாகவே கவர் பண்ணிட்டேன். அண்ட் புதுசாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்கேன். இந்த எக்யூப்மெண்ட் என்னன்றதும் அண்ட் தம்பிள்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து இந்த பாட்டிலில் மண் நிரப்பி எக்ஸசைஸ் பண்ணலாம், அதெல்லாம் எப்படின்றதையும் நாளைக்கு வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். எவ்ரிடே நியூ டே தான். பாய்.